இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போடுவோம் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நம்ம பார்த்தீங்கன்னா 30/7/2025க்கான கசிங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 998. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்தோம். இதில் 4, 7 எடுத்தோம். 2 நம்பருமே கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. ஏன்னா அடுத்தபடியாக நம்ம வீக்லி சார்ட் வச்சு எடுத்திருப்போம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். இதில் நம்ம 9, 5 எடுத்திருந்தோம். அப்புறம் 8ஆம் நம்பரும் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். இதில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 998 ஓகேவா. 998 ரிசல்ட்டு. இதில் 2 வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 நம்பருமே உள்ளே வந்துருச்சு. ஆனால் டெய்லி சார்ட்டில் தான் கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. ஓகேவா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் வீக்லி சார்ட் மட்டும்தான் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. டெய்லி சார்ட் மெத்தட் ஒர்க் ஆகல வைக்கும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக வினிங்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் மெயினாக எடுத்த நம்பர்ஸ் 4ஆம் நம்பர் மெத்தட் ஒர்க் இருந்துச்சுன்னா 4ஆம் நம்பர் கண்டிப்பாக வருதுன்னு சொல்லியிருப்பேன். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஓகேவா. நம்ம இன்றைக்கான புது மெத்தட்ஸ் நம்ம எடுத்துகிறோம். வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட்டில் ஒரு நம்பர், வீக்லி சார்ட்டில் ஒரு நம்பர்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்பல புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81 29 88 12 96 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு சென்ட் பண்ணுங்கள். அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. ஓகேவா. நம்பிக்கையான ஒருத்தர் தான் லேட் பண்ண மாட்டப்பல நீங்கள் நம்பர் வைக்கணும் தைரியமாக நம்பர் வைக்கலாம். ஓகேவா. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆள் போட்டு நம்ம எப்படி எடுக்கணும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இதில் 433 789 இருக்கும். இதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 433 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்என் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 344. ஓகே. 344. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். இதில் கிடச்சி நமக்கு 9 அப்படி இல்லைன்னா 5. ஓகேவா. 9, 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 433 வச்சுருக்கேன். நமக்கு 9 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 954 960 இருக்குது. இது முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 954. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 954 எஸ்ஐன் ஆப்ஷன் 344 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 0. 9 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. 954 வச்சு அடிக்கல நமக்கு 9 அப்படி இல்லைனா 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 803 045 இருக்குது. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 803 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 803 எஸ்ஐன் ஆப்ஷன் 344 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 அப்படி இல்லைனா 2. 9 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 803 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 469 412 இருக்குது. இதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 469. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 469 எஸ்என் ஆப்ஷன் 344 போர்டில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லை 5. 9 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 469 வச்சுருக்கு. நமக்கு 9 அப்படி இல்லைனா 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 379 998. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 379 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 379 எஸ்ஐன் ஆப்ஷன் 344 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 6. 9 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 379 வச்சு அடிக்கலாம் நமக்கு 9 அப்படி இல்லைனா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. நாளைக்கு ஆல் போர்டு ட்ரை பண்ணும்போது நீங்கள் 9 அல்லது 6ஆம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வினிஷ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. இதில் இன்றைக்கி நான் ஸ்ட்ராங் கொடுக்கல. ஏன்னா நம்ம புது இது மீண்டும் 9க்கு 6ங்கிற நம்பர் பேசியே வரக்கூடிய நம்பர்ஸ் தான். 9ஆம் நம்பரும் ரிப்பீட்டடாக வரலாம். ஓகேவா. அதனால் இன்றைக்கி ஒதுக்கி நான் ஸ்ட்ராங் கொடுக்கல. உங்கள் கணிப்பில் அந்த 2 நம்பர்ஸ் எடுத்தால் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 2 மெத்தட்ஸ் மேட்ச் பண்ணி தான் எப்பவுமே கொண்டு வருவேன். நாளைக்கும் 9 6 தான் நம்ம கணிப்பில் அதிகபட்சமாக வருது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா.
அடுத்தபடி நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் நமக்கு வந்து என்ன நம்பர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம எடுத்து வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days செல்டாக எடுத்துக்கலாம். நாளைக்கு புதன்கிழமை வைக்கலாம். புதன்கிழமை வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கலாம். மேக்ஸிமம் நம்ம வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு எப்பவுமே எடுத்துகிட்டு வரோம். மேக்ஸிமம் வின்னிங்ஸ் இல்லாமல் இருக்காது வைக்கலாம். அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் வீக்லி சார்ட் வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் 0 பாஞ்சை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 4 days மட்டும் எடுத்துக்கலாம். 667 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 667 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 684 ஓகேவா, 684. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம கிடைச்சது நமக்கு 3 அப்படி இல்லைனா 1, 3 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 667 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 3 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1 நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் 124. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 124 ரூட் ஆப்ஷன் 684 போர்டில் நமக்கு முதல்படிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லைனா 2, 0 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 124 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 0 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 280. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 280 ரூட் ஆப்ஷன் 684 போர்டில் நமக்கு முதல்படிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைனா 5, 9 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 280 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 9 அல்லது 5ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 572. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 572 ரூட் ஆப்ஷன் 684 வச்சுட்டிங்கன்னா நமக்கு முதல்படிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைனா 4. ஓகேவா, 7 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சுட்டிங்கன்னா நமக்கு நாளைக்கு ஆல் போர்டுக்கு 7 அல்லது 4ஆம் நம்பர் வந்து வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கல. ஏன்னா இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து கொடுக்கல. ஓகேவா, நாளைக்கு நான் ஆல் போர்டு மட்டும் வச்சு ட்ரை பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சு 9 அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, 9 அல்லது 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த 1ஆம் நம்பர் வந்துச்சாங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஓகேவா, மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து 9, 6. எக்ஸ்ட்ரா வந்து நம்பர்ஸ் 1ஆம் நம்பர் வருது. நேற்று 8ஆம் நம்பர் நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி 1ஆம் நம்பரும் ஒரு கணத்தில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம 1ஆம் நம்பர் கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் இந்த 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 97, 79, 94, 49, 67, 76, 64, 46 பார்த்து நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மேடம், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்க. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்பர்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஆல் போர்டு மெயினாக எடுத்த நம்பர்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆனனால நாளைக்கு வின்னிங்ஸ் இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்பர் வைக்கும்போது அந்த நம்பரை வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்பிக்கையான ஒருத்தர் தான் நீங்கள் தைரியமாக வந்து நம்பிக்கை வைக்கலாம். மீண்டும் நாளைக்கான சிறப்பான கட்சிகளை சந்திப்போம்.